மக்காவில் வாழ்ந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையும் அதற்கு உதாரணம். மக்காவில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரினுடைய 13 ஆண்டு கால வாழ்க்கையும் அதற்கு உதாரணம். எல்லா அட்டூழியமும் அந்த மக்காவில் நடந்தது. காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாஃப் செய்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள், மது அருந்தினார்கள், வட்டி வாங்கினார்கள், கொலை செய்தார்கள், எல்லா விதமான கொடூர காரியங்கள், மனிதாபிமானமற்ற செயல்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் வெறுத்துக்கிட்டே கூட இருக்கிறேன்னு இருந்தாங்களா? வெறுத்து விட்டு ஒதுங்கினார்களா? 40 வயதுக்கு முன்னாடி இருந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹிரா குகைக்கு போனாங்க. நூர் என்கிற மலையில் இருக்கக்கூடிய அந்த குகையை நோக்கி நபி அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். என்ன காரணம்? இதோட நம்ம சேர்ந்து இருக்க முடியாது. உள்ள இருந்துகிட்டே அது என்ன வெறுக்கிறது? இன்னைக்கு நிறைய மக்கள் நீங்க பார்க்கலாம், தௌஹீத் சிந்தனை வந்துரும். ஏதாவது ஒரு சுன்னத் வல் ஜமாத்தினை அந்த மொஹல்லாவினுடைய பள்ளியில் அவர்கள் தொழுவார்கள். இங்க தர்காவினுடைய வழிபாடு நடக்குது, அல்லது இங்க வேறு வேறு விதமான பிதாத்தான காரியம் நடக்குது. இது தீமைன்னு தெரியுமா தெரியாதா? அந்த மக்கள் தொழுறாங்க, அவங்களுக்கு தீமைன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்பயே நீங்க விலகல, எல்லாருமே விலகிட்டு அந்த பள்ளிவாசல் யாருக்கு? பள்ளிவாசல் இன்னும் ஆகட்டும். பள்ளிவாசல் அவசியம் கிடையாது. துனியால பள்ளிவாசல் காப்பாற்ற அவசியமா? ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் காப்பாற்றணும் 8 வருஷ காலம் மக்கால உட்கார்ந்து மக்கா வெற்றி கிடைச்சிருக்காது. பள்ளிவாசல் தான் காபத்துல்லாஹ் முக்கியம். காபத்துல்லாஹ் யாருக்குள்ளது? எங்க வாப்பா இப்ராஹிம் நபி கட்டினது. எனக்கு காபத்துல்லாஹ் தான் முக்கியம். ரசூலுல்லாஹ் அடிபட்டு கொண்டு உட்கார்ந்து இருந்தால் மக்கா வெற்றி இன்ன வரைக்கும் கிடைச்சிருக்காது. இன்னொரு என்ன கிடைச்சிருக்காது? மக்கா வெற்றி கிடைச்சிருக்காது. குஃபாருடைய கை ஓங்கி கொண்டு தான் இருக்கும், முஸ்லிம்களுடைய கைகள் தாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் விட்டு கொஞ்சம் தூரமாக்குறாங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்தாங்க புத்தி வரும், வெளியே வந்தாங்க பாடம் நடக்கும். நீங்க இருக்கிற வரைக்கும், அதாவது என்றைக்கு ஒரு கதாநாயகன் சமுதாயத்துக்குள்ள இருக்கிறானோ அவன் எதிர்க்கப்படுறான், நீங்க அடுத்த கட்ட உள்ளவனுக்கெல்லாம் தைரியம் வராது. நீங்க வெளியே வந்துருங்க, உள்ள இருக்கிறவனுக்கெல்லாம் தைரியம் வரும். அப்படி வந்தது மக்காவில். ரசூலுல்லாஹ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கடுமையானது. ஏராளமான மக்கள் நபியை தேடி மதீனாவை நோக்கி வந்தார்கள். அது கட்டுப்பட முடியாம என்ன பண்ற? ஹுதைஃபியா உடன்படிக்கையில எங்கள்ல இருந்து யாராவது வருவாங்க, வர தடுக்க முடியல பாத்தீங்களா? எங்கள்ல இருந்து யாராவது வந்து திருப்பி எங்களுக்கு தந்துடணும், உங்கள்ல இருந்து யாரும் வந்தாங்க தரமாட்டேன். எதுக்கு இந்த நிபந்தனை ஏன் போடணும்? இல்ல நாங்களும் எங்க ஆட்கள் கரெக்டா கட்டுப்பாடு வச்சிருப்போம் சொல்லிருக்கலாம் இல்லையா? அவனால கட்டுப்படுத்த முடியல. நீங்க உள்ள இருந்து என்ன பண்ணீங்களோ வெளியே போனதுக்கு அப்புறம் நடக்குது. இஸ்லாம் பரவி கொண்டு தான் இருக்குது, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப மக்காவை இலகுவாக அல்லாஹ் கையை கொண்டு வந்து எப்ப நடத்தான், எப்ப கொடுத்தா கொண்டு வந்து, எப்போது தீமை நடக்கக்கூடிய சபையை விட்டு நபி அவர்கள் புறப்பட்டு சென்றார்களோ அதனுடைய வளர்ச்சி வளர்ந்தது. ஆனா இன்னைக்கு நிறைய மக்களை நீங்கள் பார்க்கலாம், சொந்த உறவுகளை விட்டு விலக முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வந்து இது பள்ளிவாசல், நம்ம மஹல்லா பள்ளிவாசல், எல்லாருக்கும் அது மஹல்லா பள்ளிவாசல் தான், எல்லாருக்கும் அந்த பள்ளிவாசல் தேவனம். ஆனால் அதிலேயே இருப்பதனால் தீமை எத்தனை காலத்தில் நீங்கள் தடுத்தீர்கள்? தடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? என்றைக்கு தனிப்பள்ளி கண்டார்களோ, என்றைக்கு ஏகத்துவ சிந்தனையோடு நம்ம வெளியே வந்தோமோ, அப்படி வெளியே வரும்போது அதனுடைய வளர்ச்சி அதிகமானது. அது பல மக்கள் மத்தியில் ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழிவகை செய்தது என்பதை நம்ம பார்க்க முடியும்.